ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய குழந்தைக்கு அவல் எப்படி செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அவலை தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி ஊறினதுக்கப்புறம் அதனுடைய சைஸ் பெருசாக மாறிடும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா மண் இது மாதிரி இருந்துச்சுன்னா கீழே படிஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அலசி எடுத்தாச்சு. நல்லா அலசினதுக்கப்புறம் பாப்பாவுக்கு செய்கிறதுக்காகவே தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிடலாம். மாற்றினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி, அது அவியறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம இது கூட டேட்ஸ் வேணுன்னா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். டேட்ஸ் மேலே இருக்க தோல் அதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க விதையும் எடுத்துட்டு நல்லா மசிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிரும், அதனால் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. அவல் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, அது தண்ணியும் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு எது மாதிரி தேவை, தண்ணியாக வேணும்னா அப்படின்னா தண்ணி சேர்த்து தண்ணியாகவே கொடுக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா வற்ற விட்டுக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது மாதிரி இந்த பதத்தில் தான் என் குழந்தைக்கு கொடுப்பேன். அதனால் இதிலேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சூப்பரான அவல் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆற வச்சு குழந்தைக்கு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.